உதகையில் மின்னணு வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 8 நிமிடங்களுக்கு கண்காணிப்பு கேமராக்களுடன் இணைக்கப்பட்டுள்ள தொலைக்காட்சி திரை வேலை செய்யாததால் அங்கிருந்த அரசியல் கட்சிகளின் முகவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். நீலகிரி மக்களவை தொகுதியில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள உதகை அரசு பாலிடெக்னிக் கல்லூரிக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இங்குள்ள ஸ்ட்ராங் ரூம் கண்காணிப்பு கேமராக்கள் தொலைக்காட்சி மூலம் இணைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அனைத்து கட்சிகளின் முகவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். இந்த நிலையில் திடீரென இங்கு 8 நிமிடங்களுக்கு தொலைக்காட்சியில் சிசிடிவி காட்சி பதிவுகள் எதுவும் ஒளிபரப்பாகாததால் கட்சி முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு வந்த தேர்தல் நடத்தும் அலுவலர் தேர்தல் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தார். அப்போது தொலைக்காட்சி திரையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 8 நிமிடங்களுக்கு டிவி திரையில் எதுவும் வேலை செய்யவில்லை என்று விளக்கம் அளித்தார். மேலும் அந்த 8 நிமிடங்களுக்கு சிசிடிவி செயல்பட்டதாகவும் திரைக்கு வரும் சிக்னலில் கோளாறு ஏற்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அத்தோடு 8 நிமிடம் ஒளிபரப்பாகாத காட்சிகளையும் கட்சி முகவர்களுக்கு காண்பித்தனர். மக்களவை தேர்தலில் போட்டியிட மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பிரமோத் மகாஜனின் மகளுக்கு பாஜக சீட் வழங்க மறுத்துள்ளது. மும்பை வடக்கு தொகுதியின் எம்பியாக இருப்பவர் பிரமோத் மகாஜனின் மகள் பூனம். வரும் 20ஆம் தேதி மும்பை வடக்கு தொகுதியில் தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் அங்கு பாஜக சார்பில் மூத்த அரசு வழக்கறிஞர் உஜ்வால் நிகம் நிறுத்தப்பட்டுள்ளார். இவர் 1993ஆம் ஆண்டு நடைபெற்ற மும்பை தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய வழக்குகளில் அரசு சார்பில் ஆஜரானவர். மேலும் பூனத்தின் தந்தையான பிரமோத் மகாஜன் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கிலும் ஆஜராகி இருந்தார். பாஜக உள்ளூர் நிர்வாகிகள் அளித்த தகவலின் பேரிலேயே பூனத்துக்கு இடம் மறுக்கப்பட்டுள்ளதாக